படம் நல்லா இருந்துச்சுங்க. இட்ஸ் அ போட் 2 ஹவர் ப்ளஸ் ஒரே ஒரு போட்டில் நடக்கிற ஸ்டோரி தான். எப்படி கிறிஸ்பன் கிளியராக சொல்லணுமோ டேரக்டர் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அமேசிங். 10 பேர் கொண்ட ஒரு சின்ன டீமை வச்சு இட்ஸ் அமேசிங்காக கொண்டு போயிருக்காங்க, போர் அடிக்காமல் 2 ஹவர்ஸ். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி சொன்ன மாதிரி ஆயிரும். அவர் பொலிட்டிக்கலாக சின்ன சின்ன மெசேஜஸ் அனுப்பியிருக்காரு. எவ்ரிபடி சேம். ஃபைனலாக ஒன்று சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு சிட்டிக்கு வரோம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஆர் பெங்களூர். சென்னை தான் மெயினாக பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. வெளியிருந்து வர்றோம், வந்துட்டு நம்ம ஆக்குபை பண்ணிட்டு சென்னை சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம தான் அதை கெடுத்திருக்கோம். அப்புறம் பூர்வகுடி, தட் இஸ் யார் அவங்களோட லேண்டோ, அவங்கள வந்து நம்ம ரொம்ப இதாக ட்ரீட் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்லியிருக்காருங்க. இடையில பாலிட்டிக்ஸை நிறையா சொல்லியிருக்காரு. டார்க் ஹியூமர் காமெடியாக சொல்லியிருக்காருங்க. அது நல்லா இருந்துச்சு. படம் வந்து இது வந்து ஒரு வேற லெவல் மூவி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கடலுக்குள்ளே 10 பேர் வச்சு ஒரு போட்டை வச்சு சின்ன போட்டுன்னா பெரிய போட்லாம் இல்லை, சின்ன போட்டை வச்சு ஒரு 10 கேரக்டர் வச்சு படம் சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு 10 கேரக்டர் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கும் படம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் வெளியே அவுட் சைட், ஃபுல்லாக மீதி 2 ஹவர்ஸ் ஃபுல்லாமே ஒரு கடலுக்குள்ளே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கடலில் ஷிப்பில் போகாதவங்க கூட இந்த படத்தில் நமக்குள்ளே படம் பார்க்கும்போது நம்ம கடலுக்குள்ளே பயணம் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது வித்தியாசமான ஒரு ஃபிலிமாக இருக்குது. இது சொல்ல வர்றது என்னென்னா, இது சென்னை யாரோடது அப்படிங்கிறதான் ஒரு கதை. இந்த சென்னை வந்து இது சென்னையில் இருக்கவங்களுக்கா இல்லை வெளியே இருந்து வந்து இங்கே கொலைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க இருந்து சென்னை யாருக்குங்கிறத ஒரு படத்தில் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் சொல்கிறாங்க ஈஸியாக. அது படம் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் சென்னை யாருக்கு சொந்தமானது அப்படின்றது. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு போட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு அழகான ஒரு கதை, நல்லா ஒரு நம்மளுக்கு ஒரு அந்த வெள்ளைக்காரங்களுடைய என்ன இப்படி பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. நல்லா ஒரு அருமையான ஒரு கதை. கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. யோகி பாபு சாரும் அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மனிதாபிமானம் தான் ரொம்ப முக்கியங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சொல்ல வராங்க. ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு கதை. சென்னை அது அரசியல் கதையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரசியலும் பேசுகிறாங்க, நிறையா பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் நம்ம வந்து படம் பார்க்கும்போது தான் அந்த அனுபவத்தை நம்ம வந்து ரொம்ப உணர முடியும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது ப்ரோ, எல்லோரும் பார்க்க முடியும். நல்ல மெசேஜ் கிளைமேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருக்குது. மெட்ராஸை பற்றின பூர்வீகுடிகள் அதை பற்றின ஒரு நல்லா இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கடல்லையே போட்லேயே இருக்கிறதுனால இது வரைக்கும் பார்த்த படங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. சாரா சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை படம் அருமைங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. அது போக 2ஆம் உலக போரில் நடந்த வரலாறு சம்மந்தமாக அதிக டேட்டா கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. படம் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு குட் மூவிங்க. ஃபேமிலியோட சாட்டர்டே சண்டே ஒரு மூவிக்கு போகணும், அவங்கள ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா இந்த மூவிக்கு வாங்குங்க. அப்படி இருக்குங்க. படம் நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. படம் வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஒரு ஹிஸ்டாரிக்கலும் ஒரு கரண்ட் சுச்சுவேஷனும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்குது. இவர் வந்து சிம்புதேவன் சார் டைரக்ஷன்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறது அந்த சாங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு கர்நாடிக் சாங்கு கானா லிரிக்ஸ் வச்சு படுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியது தியாகம். நம்ம லைஃப்பில் வந்து எல்லாரோட இதுலேயுமே தியாகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். இன்றைக்கி நம்ம பல பேரோட தியாகத்தால் தான் இன்றைக்கி நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். இதில் வந்து இன்னொரு ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை வந்து ஆண்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம நாட்டை வந்து மீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அந்த போட்டில் வந்து ஒரு வெள்ளைக்கார தூரம் ட்ராவல் பண்ணுவார். அவர் வந்து எவ்வளோ அழகாக தமிழ் பேசியிருக்காருங்கிறத பார்க்கறதுக்காகவே படத்துக்கு போகலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. போட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. போட்டில் போகிற நம்மளே ட்ராவல் பண்ணுறாப்புல நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. இப்போ ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கார். அவருடைய எம்எஸ் பாஸ்கர் எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க. ஸ்ரீஜெயன் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், யோகி பாபு சார் எல்லாமே, அந்த பாட்டியம்மா, அந்த சின்ன பையன், அவங்க அம்மாவும் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்காங்க. காமெடிங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை, கண்டென்ட்டே வந்து வேறு மாதிரி போயிட்டு இருக்கிறதால சிம்புதேவன் சாருடைய டச்சு வந்து நல்லா டைலாக்கு அந்த விஷயங்கள்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு, லொக்கேஷன்ஸ், அந்த மேக்கிங்கு, அந்த கடலுக்குள்ளேயே ஒரே போட்டை வச்சு ரொம்ப அழகாக. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இதாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் போக போக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு புது அனுபவம் கிடைக்கும். வழக்கம் போல் காதல், அந்த காமெடி, இந்த வெட்டு குத்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு புது அனுபவமாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை சொன்னால் ஸ்பாயிலர், நல்லா பாருங்கள். படம் நல்லா இருக்குது, பாருங்கள். யோகி பாபு ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாமே மொத்தம் டீமும் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் பாருங்க. இல்லை எங்கேயுமே லேக் ஆகல, எல்லாமே ரசிக்கும்படியாக எடுத்துருக்கு. எல்லாம் மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும், பாருங்க கண்டிப்பாக. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே படத்தில் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அவங்க வந்து எல்லாரையும் காப்பாற்றுறாங்க.
அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபு இல்லை, எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்எஸ் பாஸ்கர். வேறு லெவல். இல்லை போர்லாம் எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா அப்போ இப்போ சின்ன சின்ன அப்படியே காமெடியாக சிரிப்பாக போயிட்டே இருந்தது. எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தமான காமெடிகளாகவே இருந்தது. அதை நீங்கள் ரசிக்கலாம். மியூசிக்கு நல்லா அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக பண்ணியிருந்துருக்காப்புல. நமக்கு நல்லா பிரமிப்பாகவும் இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்ல வராங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், மனிதம் பேசுகிறாங்க. அது போக நம்ம கொஞ்சம் 2ஆம் உலக போர் சம்மந்தமான கதைன்றதுனால கொஞ்சம் எல்லோரும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, அது ஓவராலாக நல்லா இருந்துச்சு. இதுக்கு பர்டிகுலராலாம் எதுவும் சொல்ல முடியல, நல்லாவே எல்லாமே சிறப்பாக இருந்துச்சுங்க. சிம்புதேவன் சார் ஃபிலிம்னாலே முக்கால்வாசி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு 90% இருக்குது. பொலிட்டிக்கல் செட்டாக தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக எழுதியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் ஆடியன்ஸுக்கு நம்ம சொல்கிறதுக்கு. ஒரு 10 கேரக்டர் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப யோகி பாபு ஒரு மீதி இருக்க 10 கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக டக்குன்னு எடுத்து போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பராக. ஏன்னா அவர் ஈஸியாக வந்து இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. யோகி பாபு வந்து அந்த மீனவன் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டாக அடிச்சிருக்காரு. ஸோ இந்த அது கதைக்கு பொருத்தமாக இருக்குது அவர் போட்டிருக்காது. ஜிப்ரான் சார் பல மியூசிக் போட்டிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஆர்ஆர் பின்னிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கடலோடு ட்ராவல் பண்ணும்போது அந்த அலைகள் சவுண்டு அந்த ஆர்ஆருங்க கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது ஆர்ஆர். இது அதுதான் இது ஒரே 10 பேர் மட்டும் தான் படத்தில் பார்த்துட்டே இருக்க முடியும். அந்த ஒரு இடத்துல வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஒரு ஹைக் கொடுக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து லைக் சுறா வர்றது, இந்த நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மேஜிக் பண்ணுற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஒரு அழகியல் இருக்குது. படம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவின்னு தான் சொல்லணும். அதை பார்க்க ட்விஸ்ட் இருக்குது. அது படம் நான் சொல்ல முடியாது. ட்விஸ்ட் படத்தை பார்க்கலாம் நீங்கள். ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஆமாம், அது படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ. படத்தில் நம்மளுக்கு 2 விதமும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும், ஒரு காமெடி படத்துக்குள்ள கிட்ஸை கூட்டிகிட்டு போனால் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அதுவும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அப்பப்போ கொடுக்குற கமெண்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. யோகி பாபு ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. சாங்ஸு நம்ம நார்மலாக தனியாக பார்த்ததை விட இந்த மூவியில் உள்ளக்க சாங்ஸாக வர்றப்ப அழகாக இருந்தது பார்க்க. எனக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்கலைங்க. எனக்கு படகுல போன ஃபீல் மாதிரி அந்த ஃபீல் கிடச்சிச்சு. எல்லாரோட இது சென்ஸ், அந்த ஹியூமர் ஆஃப் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. யோகி பாபு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு என்னதான் நமக்கு வந்து சீரியஸ் கேரக்டர் கொடுத்தாலும் அவரோட டைலாக்ஸில் வந்து டெலிவரியில் காமெடி நல்லா வருது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அந்த சீன். அதான் ரொம்ப சிம்புதேவன் சார் சொல்லவே வேணாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஹிஸ்டாரிக்கலாக காமெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா பண்ணியிருக்காரு எம்எஸ் பாஸ்கர் சார். யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காங்க. போர் அடிக்கலை, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆமாம், அந்த ஷார்க் ஃபிஷ் வரலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. பயமாகவும் இருக்குது, எங்கே வந்து முழுங்கிடுமா அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவங்கெல்லாம் எம்எஸ் சொல்லவே வேண்டாம். அவரோட ஆக்டிங் எல்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடனாக ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ன் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. அவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபிலிமில். அதான் வித்தியாசமாக போச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் ஆக்டர் அந்த போலீஸை ஒருத்தர் நடிச்சிருப்பாருங்க. அவரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணால் அவரோட ஆக்டிங் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பர்சன் இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி டேரக்டர் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை அவர் அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவருக்கு எழுதின டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலவெண்ட்டாக வர்ற மாதிரியான டைலாக். இப்படி தான் செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில், இப்படி தான் வச்சுருந்தாங்க நம்மளான்னு பிரித்து வச்சுப்பாங்களா, அந்த மாதிரியான டைலாக்ஸ் ரைட்டிங் இஸ் அமேசிங். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது 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 எப்படி பீப்புள்ஸை பொறுத்துங்க. ஒருத்தங்க வந்து காமெடி எடுப்பாங்க, ஒருத்தங்க வந்து அது பேட்ச்மேட்ஸ், அவங்களாம் பேட்ச்மேட்ஸ் அப்படி என்ன கொலீக்ஸ்ன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. யூனிவர்ஸ் எல்லாம் வேணாங்க, இந்தியன் 2 போதும், பார்த்துட்டோம்.